Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் நிறைய தோசை ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தோசை நம்ம மாவு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் சேமியா யூஸ் பண்ணி இந்த தோசை வந்து செய்ய போகிறோம். உங்ககிட்ட மாவு இல்லாத சமயத்தில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த சேமியா தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற அளவு 4லேருந்து 5 பேர் அளவுக்கு சரியானதாக இருக்கும். நான் இந்த கப்பில் 1 கப்பு அளவுக்கு சேமியா வந்து எடுத்திருக்கேன், அதாவது வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். இதை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து இதில் நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியானதாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இந்த சேமியா நல்லா ஊறிடும். அதனால தான் நல்லா சூடான தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னேன். நல்லா பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. இந்த ப்ராசஸ் கட்டாயம் செய்யணும். அப்போ தான் தோசை செய்யும்போது நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடிசா அரிஞ்ச கொத்தமல்லி இலை, பொடிசா அரிஞ்ச பச்சை மிளகா. நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலை, இதுவும் பொடிசா அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப்பு போல் ரவை வந்து சேர்த்துட்டேன். அந்த வீடியோ எடுக்க முடியல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். அந்த ரவை கொஞ்சம் ஊறணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம தோசையை வார்த்து எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி 2லேருந்து 3 விதமான தோசை இந்த ஒரே மாவில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம முதல்ல செய்ய போகிறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச வெங்காய தோசை தான் செய்ய போகிறோம். மாவை தவாவில் வார்த்தாச்சு. அடுத்தது நம்ம புதுசாக அரிஞ்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரட் தோசை. கேரட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது போல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். இல்லை எந்த அளவுக்கு பொடி சாரி வேணுமோ அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோசை வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்பவே சுவையாக நம்ம 3 விதமான தோசை வந்து வார்த்தாச்சு. நம்ம நார்மல் சேமியா தோசை, ஆனியன் சேமியா தோசை, அப்புறம் கேரட் சேமியா தோசை. உங்களோட குழந்தைங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் பிடிக்கும்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.